இன்று நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநரை சந்தித்தேன். அன்பானவர்களே, கை கால் வராத நிலையில் அவர், நான் அந்த ஆட்டோ ஃபேரை கொடுக்கும் பொழுது கை அவருக்கு வரலைங்க. அன்பானவர்களே, ஏனென்று கேட்டேன். குடித்தேன், வெறித்தேன், இப்படியாக இருக்கிறேன், என் மனைவிக்கும் உடம்பு சரியில்லை என்று சொல்லி ஒரு ஆட்டோ அந்த மருத்துவமனை வாசலில் நின்று கொண்டிருந்தது. அப்புறம் என்ன, நான் சொன்னேன், நான் ஒரு காலத்தில் ட்ரங்கராக இருந்தேன் அப்படின்னு, இப்போ அப்படியா இல்லை அப்படின்னு சொன்னேன். குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். காலம் கடந்த பின் யோசித்து என்ன பிரயோஜனம்? இன்றே யோசியுங்கள். உங்களை நம்பி உங்கள் குடும்பம் உள்ளது, உங்கள் மனைவி உள்ளது, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒரு புதிய வாழ்க்கையை வாழுங்கள்.